வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். பொரிச்ச முட்டை குழம்பு. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம். ரொம்ப ஒரு ஈஸியான, அதே டைம் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற ஒரு ரெசிபி. முட்டை உங்கள் தேவைக்கு எடுத்துடுங்க. நான் ஒரு 3 முட்டையில் தான் பண்ணி காமிக்கிறேன். இதுவே ஒரு ஃபேமிலிக்கு தாராளம் பத்தும். ஸ்டார்ட் பண்ணாமா? பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கிடுங்க. ரொம்பவும் ஒரு ஈஸியான, அதே டைமில் ரொம்ப ஒரு டேஸ்டான மசாலா. எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 கப் சின்ன வெங்காயம், நறுக்குன தக்காளி, 2 பெரிய தக்காளி எடுத்துருக்குறேன், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரைஸுக்கு நல்லா இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூட் ஆகுறாப்புல ஒரு டிஷ்ஷு. இது எல்லாமே ஒன்றா வதக்கி அரைக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோட செய்துட்டீங்கன்னு வைங்களேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு ஒரு சப்பாத்தி போட்டோம், இல்லைன்னா ஒரு மிக்சட் ரைஸ் வச்சு கூட இதை கிரேவி கொடுத்துக்கிட்டலாம். அதே டைமில் வந்து பிளெயின் ரைஸுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆஃபீஸ் கோயிங் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வந்து ஈஸியான ரெசிபி. ஒன்று பண்ணிச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் எடுத்துக்கிட்டு போயிடலாம். அதே போல் ஒரு 3லேருந்து 4 முட்டை போட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி மொத்தத்துக்கும் போதும். கொஞ்சமாக மல்லித்தழை. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். அது வரைக்கும் சூடு ஆறட்டும். ஒரு பவுல் எடுத்துடுங்க. அதில் ஒரு 3 முட்டை நான் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துடுங்க. 1/2 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணது, மல்லித்தழை, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூனோட கம்மியாக மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா பச்சை மிளகாய் வேணுமா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதிலாக கூட கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிடுங்க, நல்ல மிளகு பொடி. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். நம்ம வந்து வணக்கி வச்ச மசாலா வந்து நல்லா சூடு ஆறிட்டு இதை நைஸாக பேஸ்டாட்டு அரைச்சி எடுத்துருவோம். குழிப்பணியார சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடலாம் எல்லாத்தையும். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அதில் விட்டுடலாம். எல்லா குழியிலையுமே முட்டை விட்டு வச்சுருங்க. இந்த முட்டை நல்லா ப்ளஃபியாக வரும். அதே டைமில் இந்த மசாலாவில் நம்ம சேர்த்து சாப்பிடச்சுல ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு எக் பணியாரம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். கிரேவியாக கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஒரு நேரம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வைப்பீங்க. மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துடலாம். எல்லாமே திருப்பி போட்டுருங்க. மாற்றி போட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, நறுக்குன சின்ன வெங்காயம்,
சின்ன வெங்காயம் கொஞ்சம் வணங்கினா போதும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதோட காரத்துக்கு தக்கன உங்களுக்கு போட்டுடுங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக, 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாட்டு மிளகாய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. இல்லைன்னா கரிஞ்சிடும் உடனே. ஏன்னா மசாலா கம்மிங்கிறதுனால உடனே கரிஞ்சிடும். இதோட நம்ம வறுத்து அரைச்ச மசாலா, மசாலா எல்லாமே நல்ல எண்ணெயில் வெந்துடுச்சு. ஜஸ்ட் கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப மசாலா கிடையாது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் தாராளம் சேர்த்துக்கிடுங்க. இனி நம்ம வந்து முட்டை வந்து உள்ளால போடச்சுல தண்ணி அப்சர்வ் ஆகும். குழம்பு நல்லா கொதி வந்துச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. உப்பு வந்து இப்போ செக் பண்ணிவிடுங்க. குழம்பு பாருங்கள் நிறைய தண்ணி வச்சோம், ஆனாலும் திக் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிற எக்கு போட்ட உடனே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். மசாலா நல்லா அப்சர்வ் ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஃப்ளேம் வந்து ஃபுல்லாகவே சிம் பண்ணிடுங்க. பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு திக்காயிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த எக்கு போட்ட உடனே என்ன கொஞ்சம் திக்காகும், அதனால தான் கூட கொஞ்சம் தண்ணி வச்சிடுங்க அப்படின்னு. இது வந்து கரெக்டாக இருக்குது. ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். பொரிச்ச முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. பொரிச்ச முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.